In the preview, Chennai Super Kings versus Royal Challengers Bangalore is brought to you by ராஜலட்சுமி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். கடந்த 28 வருஷமா சென்னையில இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது. ராஜலட்சுமி எடியூவர்ஸ்ல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அவங்க ஆன்லைன்ல சொல்லி கொடுக்குறாங்க. அதுல டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், ஜாவா ஃபுல் ஸ்டாக் இப்படி வேரியஸ் கோர்சஸ் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு மீடியம்லயும் தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற ட்ரைனர்ஸ் எல்லாம் வெல் குவாலிஃபைட் ட்ரைனர்ஸ். அவங்களோட டவுட் செஷன்ஸ் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இண்டஸ்ட்ரியல் அலைன்ட் ப்ரோக்ராம். இண்டஸ்ட்ரியில என்ன ப்ரோக்ராம் அலைன்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க இஎம்ஐலயும் பே பண்ணலாம். அதை தவிர 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரிசியூம் பில்டிங், மார்க் இன்டர்வியூ இதுலயும் உங்களை எக்ஸ்க்ளூசிவா ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்ப நான் சொல்றதை இவ்வளவு டீடைல்ஸ் நீங்க இன்னும் போய் பார்க்கணும் அப்படின்னா போர்ட்டலை போய் செக் பண்ணுங்க. www.eduverse.net. அப்படி இல்லையா டைரக்டா தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 9176827682 இதுக்கு போன் பண்ணுங்க. இம்மிடியேட்டா உங்களை கைட் பண்ணுவாங்க. உங்களோட ஃபியூச்சர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் இப்ப ட்ரெண்டா இருக்கு. அதுலதான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ராஜலட்சுமி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ராஜலட்சுமி எடியூவர்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணி நான் சொன்ன அந்த www போர்ட்டல்லையும் சரி கான்டாக்ட் நம்பர்லயும் சரி போன் பண்ணி உங்களுக்கு இதுதான் கரெக்டான பாதை ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே என்ரோல் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சரை கரெக்டான பாதையில போகிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிங்க. ஹலோ ஆல், வணக்கம். பீராக், வெல்கம் டு த ஷோ. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேட்சஸ் இன் ஐபிஎல், பிக்கெஸ்ட் ரைவல்ரிஸ், ஒரு ஹீட்டட் ரைவல்ரி. ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. உங்க டீம் நீங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வரதுலே தெரியுது. நான் நியூட்ரலா வந்திருக்கேன், நீங்க வந்து ஆர்சிபி ஃபேனா வந்திருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுது. உங்க இனிஷியல் சேப்பாக்ல போன தடவை தோனியை வந்து ஃபேர்வெல்லாம் கொடுத்து ஃபிளைங் கிஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. பட் திரும்பி வந்துட்டாரு. வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி திரும்பி வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க? இனிஷியலா சொல்லுங்க. Honestly speaking, அந்த அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி ஐ got no shame in accepting that I'm a ஆர்சிபி supporter. எனக்கு முதல்ல வாழ்க்கை கொடுத்தது இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆர்சிபி. ஃப்ரம் தேர் ஐ வென்ட் டு சவுத் ஆப்பிரிக்கா. ஒரு சிலருக்குலாம் எனக்கு தெரியுது. ஐ எம் கெட்டிங் மோர் ஆஃபர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். எனி டே எனி டைம் மை சப்போர்ட் வில் ஷூர்லி பி ஃபார் ஆர்சிபி, நோ மேட்டர் ஹூ த ஆப்பனன்ட்ஸ் ஆர். என்னைக்குமே நான் நாணயமா வந்துட்டு மனசுல இருக்கிறதுல பேசுறவன் தான். அதனால அந்த நாணயத்தை வந்துட்டு என்ன சொல்றது, அந்த பாசத்தை வந்துட்டு இந்த அனாலிசிஸ்ல நான் காட்ட மாட்டேன். இட் வில் கோ வாட் ஹேப்பன். இன்னொன்னு சொல்றேன், when RCB last time beat CSK in Chepauk, I was part of it in 2008. அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லை. 125 ரன் தான் அடிச்சோம். அனில் பாய் கிட்ட போய் சொன்னேன், அனில் பாய், நான் காலேஜ்ல இருந்தேன் அப்ப. அதான் அது கேட்டேன், அனில் பாய் வந்து ஒரு 50 ரன் கம்மியா அடிச்சுட்டாங்க, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. 125 ரன் அடிச்சு டிஃபெண்ட் பண்ண சொல்ற, நீங்க ஏதாவது பார்த்து பண்ணா ஏதாவது சரியா இருக்கும் அனில்பா. என்ன ரப்புன்னு விட்டாரு, ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் நெவர் ஈவன் காட் க்ளோசர் ஆஃப் வின்னிங். அந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வந்து உங்களுக்கு க்ளோஸா போச்சு. 2 ஓவர் 45 ஆல்பி மார்க்கர் வச்சு செஞ்சாரு விராட் கோலிய. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி பால்ல 2 ரன் அடிக்கணும், தேர்ட் மேன்ல கேட்ச், உள்ள ஓடுறேன் வேகமா. அதுக்கப்புறம் நோபால் கொடுத்தாரு அம்பையரு. This has been the theory, and CSK has thoroughly dominated RCB in செப்பாக்கா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப வந்து கண்டிஷன்ஸ் லாஸ்ட் கேமே கரெக்டா சொன்னோம். 172 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 164 பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆவரேஜ் மீன் ஸ்கோர் 168, 14 ரன், 182 இஸ் அ வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு தட்டு தடவி 150 அடிச்சாங்க. உங்களுக்கு மும்பை 155. இவங்க சேஸ விடுற மாதிரியே இல்ல, ரொம்ப கரெக்டா ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க. பேஸ் பாலர்ஸோட எக்கானமி 9.41, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.59. வின் ஃபேக்டர் இங்க என்ன சொன்னோம், பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் டெம்போ செட் பண்ணோம். பால் ஓல்ட் ஆச்சுன்னா கடார் முடார்னு திரும்பும். இந்த நம்மந்திர்லாம் கண்ணப்பின்னு டர்ன் பண்ணார். வில் ஜாக்சன் பயங்கரமா திரும்பிச்சு பால். ஸோ ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் பேட்டிங் ஆடுறது. ரெண்டாவது உங்களுக்கு எக்கானமி ஆஃப் ஸ்பின்னர்ஸ், விச் போத் சிஎஸ்கே வந்துட்டு க்ரூஸ்ட் த்ரூ மும்பை டு டூ தட். ஸோ எந்த டீம் வந்துட்டு அந்த வின் ஃபேக்டரை இந்த காம்பினேஷன் தகுந்த மாதிரி எடுக்க முடியும்.
இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா தேர் இஸ் நாட் கோயிங் டு பி எனி சேஞ்ச் வாட் சோ எவர். ஒன்னே ஒண்ணுதான் நான் எதிர்பார்க்கிறேன் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு. தட் இஸ் ரச்சின் ரவீந்திரா டு ஓபன் அண்ட் திரிபாட்டி டு கோ பேக் டு பிவோட்டல் நம்பர் 3 பொசிஷன் வேர் ஹி ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல். ஸோ ஆனா அவங்க எப்படி போவாங்கன்றத சொல்லிடுறேன். தட் இஸ் கோயிங் டு பி ருத்ராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாட்டி, ரச்சின் ரவீந்திரா, தீபக் ஹூடா, சிவம் தூபே, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, எம்.எஸ். தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அஹமத், நேதன் எல்லிஸ், and their impact sub is going to be Khalil Ahmed. அதான் பேட்டிங் போலிங்ல அது சேஞ்ச் ஆகும், தீபக் ஹூடா அண்ட் கலீல் அகமதுன்னு. இது ஒரு ஃபார்மிடபிள் டீம், எதுவுமே நீங்க யோசிக்கவே முடியாது. ஒரு நிமிஷம், அந்த நீங்க ஓப்பனிங் பத்தி சொன்னீங்க பீடா, ஒரு நிமிஷம். அந்த இன்னைக்கு ஃபிளமிங் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, கேட்டாங்க ரச்சின் ஓப்பனிங் எப்படி எப்ப பண்ணது, நம்பர் 3 ஆடுற கேக்வாடுன்னு. அதுக்கு ஃபிளமிங் சொன்னது வந்து தீஸ் திங்ஸ் ஆர் நாட் டிசைடட் ப்ரையர் டு மேட்ச், தீஸ் திங்ஸ் ஆர் டிசைடட் இன் ஆக்ஷன் டேபிள் இட் செல்ஃப் அப்படின்னாரு. ஸோ திரிபாதி ஓப்பனரா தான் அவங்க ஆக்ஷன் டேபிள் எடுத்திருக்காங்களாம். Tripathi is a quality player. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. They're all highly known for being a franchisee who won 5 IPL trophies and 2 Champions League. So cannot judge it in one game. You have to wait to make a judgment only after a few games. So பார்க்கலாம் என்ன பண்றது. Tripathi is not a bad player. They might have a definite strategy in doing that. Let us see how it goes. என்னோட இதுபடி பாத்தீங்கன்னா why I am saying that is, இப்ப திரிபாட்டிக்கு போயிட்டு எடுத்தோடனே டமால்னு அந்த டேஷர் ரோல் கொடுக்கறதுக்கு பதிலா ரச்சின் ரவீந்திரா இஸ் கோயிங் டு கோ ஹேமர் அண்ட் டாங்ஸ். ருத்ராஜ் ரொம்ப ஸ்வீட்டா அடிக்கிறார். ஸோ திரிபாட்டி வரும்போது அவருக்கு ப்ரெஷர் கம்மியா இருக்கும். இந்த சான்சஸ் ஆஃப் இம் பர்ஃபார்மிங் இஸ் மோர்ன்றதுல சொன்னேன். பட் இஃப் தே ஹேவ் அ பிளானிங் விச் இஸ் வெரி கிளியர் ரைட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ், லெட் தம் கோ ஃபார் இட் அண்ட் see how much they succeed in it. இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு புவனேஸ்வர் குமார் ஒருத்தர் தான் உள்ள வருவாரு. இவங்களோட டீம் எப்படி இருக்குன்னா விராட் கோலி, ஃபில் சால்ட், ரஜாத் பட்டிதர், லியம் லிவிங்ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், பிரசீக் தர் அண்ட் யாஷ் தயால். இவங்களோட இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி சுயாஷ் சர்மா. அப்படிதான் வந்து இவங்க போவாங்க. நான் யாரை எடுத்திருக்கேன்னா தேவதத் படிக்கலை எடுத்திருக்கேன். டு பி வெரி ஹானஸ்ட். ஸோ இப்போ இவங்களோட பேட்டிங்ல நம்ம பார்த்தீங்கன்னா சால்ட், கோலி, ரஜாத் பட்டிதர், லியம் லிவிங்ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியாவை தவிர உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிச்சில் வேர் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் அப்படிங்கும் போது ஐ வாண்ட் டு கிவ் தட் குஷன் ஃபார் தேர் ஃபாஸ்ட் போலர்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இவங்களுக்கு ஸ்பின் ஸ்ட்ரென்த் கிடையாது ஆர்சிபிக்கு. இவங்களுக்கு இருக்கிற ஸ்பின் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா போல்ட் எக்ஸப்ஷனலி வெல் லாஸ்ட் கேம். சுயா சர்மா ஆல்சோ நாட் பேடு. டிஎம் லிவிங்ஸ்டோன் கேன் போல். இது போரும் இவங்களுக்கு. ஸோ அதை தவிர ட்ரைங் டு ஸ்ட்ரென்தன் தேர் ஃபாஸ்ட் போலிங். ஒருவேளை ஸ்பின்னர்ஸுக்கு எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி சிங்கிள் பேட்டர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் தி எக்ஸப்ஷனல் பிளேயர் ஆஃப் ஸ்பின் போலிங், ரைட் ஃப்ரம் திரிபாட்டி டு ருத்ராஜ் டு ரவீந்திரா டு மகேந்திர சிங் தோனி, எல்லாருமே ஸ்பின்ன நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்டிங் லைனப். இவங்களை நீங்க ஸ்பின் சோக்கு பண்ணணும், இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை வச்சு நீங்க எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி த ராங் சஜஷன் ஃபார் ஆர்சிபி. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ரசிக் தாரை உட்காத்தி வச்சுட்டு இவர் எடுத்துட்டு வருவாங்க. யார, புவனேஸ்வர் குமார் எடுத்துட்டு அதுதான் வருவாங்க. பண்ணுவாங்க. ரசிக் தாருக்கு பதிலா புவனேஸ்வர் தான் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னொரு டெம்டேஷனுக்கும் போவாங்க. உங்களுக்கு தேவதத் படிக்கல உட்காந்து வச்சுட்டு ஸ்வப்னில் சிங்கையும் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா கண்ணா பண்ண திரும்பிச்சு. இஃப் தே டூ தட், தட் இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பி எ பேட் ஆப்ஷன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலி வந்துட்டு இஸ் கிளாஸ் அப்பார்ட். அவர் சொல்லணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் வந்துட்டு வெரி வெரி எக்ஸ்ப்ளோசிவ். இந்த பிச்சில் கொஞ்சம் நிற்கும். எந்த அளவுக்கு அவர் சக்சஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு எனக்கு தெரியல. அவங்க கணக்குப்படி தேவதத் படிக்கல இந்த நம்பர் 3 இறக்கினாங்கன்னா அந்த 8 ஓவர்ஸ் த்ரஸ்ட் கொஞ்சம் அடி வாங்கும். ரஜத் பட்டிதரே போனா இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவலி வெரி ஸ்ட்ராங். இங்க பார்த்துட்டு ராகுல் திரிபாட்டி இந்த மேட்ச் தான் அடிக்கலன்றதுனால we cannot write him off saying that he's out of form. He is decently done well in IPL, if not great performances. ருத்ராஜ் கெய்க்வாட வந்துட்டு நிறுத்துற மாதிரி தெரியல. ரச்சின் ரவீந்திரா இஸ் பிளேயிங் சோ வெல். இந்த காலண்டர் நமக்கு தெரியல தேவதத் படிக்கல் உள்ள வருவாரா இல்லையான்றதுனால. இதுல நான் பெருசா இந்த டீம் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்பின் எட்ஜிங்கும் போது அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. பிகாஸ் திஸ் ஸ்பின் ட்ரையோ வாட் இஸ் த பெஸ்ட் அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன் இந்த ஹோல் காம்படிஷன்றதுனால அந்த எட்ஜி சிஎஸ்கே இருக்கும். தட் இஸ் கோயிங் டு பி த மேசிவ் வின் பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் வின்னிங் ஃபேக்டர் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால
நோ மேட்டர் வாட் ஒரு ஆனஸ்ட் ராஜில் நான் ப்ரூவ் பண்ணோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் கோ வித் எட்ஜ் ஆஃப் 53-47. நீங்க எப்பவுமே இடமடகா பேசுற ஆள் தான். அதனால இல்ல பீடா, நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டீங்க 2008ல. திருப்பி வந்து உங்களுக்கு 17 வருஷம் கழிச்சு நான் இவத்து நமதே அப்படின்றீங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா. வச்சு தாவாங்கட்டே உடைச்சு அமுச்சிருவாங்க சிஎஸ்கேன்றீங்களா? அதான் பீடா, நான் ஆர்சிபி சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் இல்ல, சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் பீடா. ஐ வில் கோ வித் யூ திஸ் டைம். அந்த ஹோம் கண்டிஷன்ஸ் வேற. ஸோ ஐ திங்க் தேர் வெல் எக்யூப்டு சிஎஸ்கே. குறிப்பா அந்த 3 ஸ்பின்னர்ஸ் தான், அதுதான் நான் சொல்றேன். அவங்க அதை எப்படி டேக்கிள் இஷ்டத்துக்கு அடிக்க பார்த்தாங்கன்னா அவுட் தான். அவங்க உங்களுக்கு தெரியும், பெரிய கிரவுண்டு, சிஎஸ்கே பேட்டர்ஸ் அதை எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும். ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு ஆடுவாங்க. பெருசா லூஸ் பால் மட்டும் அடிச்சுட்டு அந்த ஸ்பின்னர்ஸ் ஆடிட்டு தே நோ ஹவு டு மேக் ரன்ஸ். சிஎஸ்கே பேட்டர்ஸ் அந்த வென்யூல, ஆர்சிபி பேட்டர்ஸ் அதை பண்ணுவாங்களான்றது நீங்க சொல்ற மாதிரி தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஐ திங்க் தே வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஸோ சிஎஸ்கே ஐ வில் கோ வித் யூ, சிஎஸ்கே டு வின் டுமாரோ. அதாவது ஏன் நான் இதை சொல்றேன்னா, இப்ப எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒருவேளை சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணாலும் ஈவன் தோ தே நோ தட் இட் இஸ் கோயிங் டு பேட் செகண்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் கேம் வில் ஸ்டில் போல் ஃபர்ஸ்ட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா எப்படி தெரியுமா யோசிப்பாங்க? ஓகே, அவங்க ஸ்பின்னை எடுத்துட்டு வந்துருவாங்க, 6 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னை எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர்ல தே மே ட்ரை அண்ட் ஓவர் டூ இட் மோர். இன்னொன்னு சொல்றேன், RCB want to put up a sizable score of 180. They should not lose more than a wicket in power play. சால்ட் டப்புன்னு அடிக்கிறாரு, கோலிக்கு ஒரு நல்ல பால் வந்துருச்சு. தேவதத் படிக்கல் வந்து அப்படியே ஸ்லோ பண்ணிட்டாரு. ஒரு 6 ஓவர்ல 37க்கு 2 மாட்டினீங்க. 3 பக்கம் தொடர்ந்து ஸ்பின்ன போட்டு சுருட்டி எடுத்துருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா, நோ மேட்டர் வாட் இப் தேர் டேக்கிங் தர் அக்ரெசிவ் அப்ரோச். நீ அப்படிதான், நீங்க எப்படி வேணாலும் போலாம். இப்ப இங்க இருந்து ஒரு இடத்துக்கு இப்படி போகணும்னா இப்படியும் போலாம் இப்படியும் போலாம். ஃபைனலா டெஸ்டினேஷன் போனோம். நான் 6 ஓவர் 65 டார்கெட் பண்றப்பா. நோ மேட்டர் வாட், பட் நாட் லூசிங் மோர் than 1 wicket. தி கேம் இஸ் அலைவ். 6 ஓவர்ல ஒரு இப்ப இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, டப்புனு சால்ட் அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கோலி போன மேட்ச் அப்படி ஆக்சிலரேட் பண்ணதுக்கு காரணம் சால்ட் கொடுத்த த்ரஸ்ட். சரி, நானும் ஒரு பக்கம் இருக்கிறேன் அப்படின்னு அவர் இருக்கிட்டாரு. தேவதத் படிக்கல் வந்து ஸ்லோவா ஆனது உங்களுக்கு தெரியல. சால்ட் ஒருவேளை சுத்தி அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் கோலி உங்களுக்கு அவுட் ஆயிட்டாருன்னா, அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் ஒருத்தர் தான். லிவிங்ஸ்டன்லாம் 150 ஆடவே முடியாது அந்த பிச்சில். கிம் டேவிட்ல பின்னாடி போய் போல்ட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் குணால் பாண்டியா ஒருத்தர் தான் டீசென்டா ஆடுவார். இஸ் நாட் ஆல்சோ நாட் அ டேஷர். தேர் கோயிங் டு எண்ட் அப் வித் பிலோ பார் டார்கெட். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஹவ் ஆர் தே கோயிங் டு ஃபேஸ் அவுட் த பவர் பிளே. ரொம்ப எக்ஸைட்டடா போய் ஆடி விக்கெட்டை கொடுத்தாங்கன்னா சிஎஸ்கே இஸ் கோயிங் டு மேக் இட் சோ ஈஸி. ஐ ஹோப் தட் டசன்ட் ஹேப்பன். இப்போ ஆர்சிபி டாஸ் வின் பண்ணா அவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல தே ஹேவ் டு டெஃபினெட்லி பேட் ஃபர்ஸ்ட் கன்சிடரிங் தி சிஎஸ்கே ஸ்ட்ரென்த். ஸோ ஆர்சிபி தான் பேட்டிங் ஆன் டாஸ் வின் பண்ணா, பட் சிஎஸ்கே வந்துட்டு இஃப் தே வின் த டாஸ் தேர் ஷூர்லி கோயிங் டு போல் ஃபர்ஸ்ட். லெட் அஸ் see how it unfolds. இந்த 2 வின் ஃபேக்டரை யார் இது பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்ப ஃபேண்டசி கேட்டுட்டீங்க, சொல்லிட்டேன் இந்த மாதிரி எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வென்யூ. இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ரன் மேக்கிங் இஸ் கோயிங் டு பி அப்சல்யூட்லி டிஃபிகல்ட். அப்படிங்கும் போது அப்படியே அள்ளி போடுங்க. ரச்சின் ரவீந்திராவை அள்ளி போடுங்க. ஏன்னா அவரும் போலிங் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. யூ நெவர் நோ. 100 விடவே விடாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது, அஹ், கோலி எடுங்க. கோலி இஸ் someone who knows how to anchor the innings. ஜடேஜாவை எடுங்க. ஜடேஜா இஸ் கோயிங் டு பி டபுள் டியூட்டி. அதுக்கப்புறம் சமோ ஐ ஃபீல் பிகாஸ் சிவம் தூபே இஸ் someone who is going to really take on the spinners in the middle overs. ஐ எம் கோயிங் வித் சிவம் தூபே. ஸோ என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா, நூர் அகமத், விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா அண்ட் சிவம் தூபே. சரி, நாதன் எலிசை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, இவ்வளவு சொல்லிட்டீங்க. நான் டெத்ல போடுறாரு கண்டிப்பா. அதனால வந்து 16, 18, 20 இந்த மாதிரி ஓவர்ஸ்லாம் போடுறாரு. குட் பவுலர், வெரி 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 இம்ப்ரூவ் பவுலர் இந்த லாஸ்ட் 12 months. இது ஃபிளமிங்கே சொன்னாரு. ஸோ ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் வித் ஹிம். நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கடுத்து ராகுல் திரிபாதி லாஸ்ட் மேட்ச் அடிக்கல, பட் ஹி சீம் டு பி இன் வெரி குட் ஃபார்ம். நான் ப்ராக்டிஸ் மேட்சும் பார்த்தேன், எக்ஸலன்ட் ஃபார்ம்ல இருக்கார் ராகுல் திரிபாதி. ஸோ ராகுல் திரிபாதி நம்பர் 2. அதுக்கப்புறம் வந்து யாஷ் தயால் இஸ் ஆல்சோ விக்கெட் டேக்கிங் பவுலர். அவர் போடுற கட்டர்லாம் கூட ஒர்க் ஆகலாம் சென்னையில் நல்லாவே. 2, 3. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் ஆடினா புவனேஸ்வர் குமாரையும் நான் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இஸ் ஆல்சோ கிளாஸ் பவுலர், குவாலிட்டி பவுலர், மிஸ் பண்ண முடியாது. ரஜத் பட்டிதார் எக்ஸலன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஆர்சிபி வில் நீட் ஹிம். என்னன்னா அவர் என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப முன்னாடி வந்து போன தடவைலாம் சென்னை மேட்ச்ல அப்படிதான் ஆச்சு. முன்னாடியே வந்து கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவர் என்ட்ரி பாயிண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா த்ரூ அவுட் ஸ்பின்னர்ஸ் போடுறத அவர் நல்லா நெகோசியேட் பண்ணி நல்லா ரன்ஸ் அடிச்சிருவாரு. டீமுக்கும் இல்லை ஹெல்ப். ஸோ இதான் என்னோட 5 பிக் பீடா. புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால்,
நேத்தன் எல்லிஸ், ராகுல் திரிபாதி, ரஜத் பட்டிதார். இந்த 5 பேருக்கும் ஐ ஹோப் தே ஹேவ் அ குட் மேட்ச் அண்ட் நல்ல பாயிண்ட் எல்லாருக்கும் ஃபேண்டசியில் வரும். ஸோ இதுதான் என்னுடைய இது. நீங்க சொல்லிட்டீங்க, எட்ஜ் சொல்லிட்டீங்க, வின்னிங் ஃபேக்டர்ஸ்லாம் சொல்லிட்டீங்க, பிளேயிங் கண்டிஷன்ஸ், காம்பினேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு ஹியூஜ் மேட்ச், இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச்சுக்கு உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? சிஎஸ்கேயோட மொமெண்டம் தே ஆர் பி கோயிங் டு பிளே இன் கவுஹாட்டி விச் இஸ் ஆல்சோ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிச்சை தான் கொடுக்க போறாங்க போது இங்க இவங்களை ஜெயிச்சாங்கன்னா அங்கேயும் ஜெயிச்சிருவாங்க. நீங்க 3-3 எடுத்த உடனே ஜெயிச்சிட்டீங்க. ஆனா டீம் லைக் சிஎஸ்கே they got 5 more games to go at home. அவங்கள நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருவாங்க. இப்ப ஆர்சிபியும் பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் அவே கேம் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாவது அவே கேமும் ஆஃப்டர் 17 இயர்ஸ் ஜெயிச்சாங்கன்னா தட் இஸ் கோயிங் டு கிவ் them a monumental confidence going to their home. ஆனா நிறைய பேர் கேட்பாங்க, ஊருக்கு போனாதாயா வந்து உமன்ஸ் ஐபிஎல் மென்ஸ் ஐபிஎல் பிரச்சனை, வெளில இருந்தாலே பரவாயில்ல, நீ என்னடா வந்துட்டு மாடுலேஷனை ஏத்தி பேசுற, அங்க போனாதாயா பிரச்சனை, வெளியே ஆட்டும் அப்படின்னு நிறைய வியூவர்ஸ் சொல்லுவாங்க. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இப்ப நீங்க பீட் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவே ஃப்ரம் ஹோம் கன்வின்சிங்லி அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு பீட் ப்ரூவன் சாம்பியன்ஸ் அகைன் அவே ஃப்ரம் ஹோம் ஆஃப்டர் 17 இயர்ஸ். அதுக்கப்புறம் அவங்களோட சர்ச்சையை நிறுத்தவே முடியாது. இஃப் தே பீட் சிஎஸ்கே tomorrow, one thing I can honestly tell you, they are going to get into playoffs. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க பிளேஆஃப் கப்பு ஜெயிச்ச போயிடுவாங்க. மாதிரி செலிப்ரேட் பண்ண போறாங்க. அது ஏன் சார், ஏன் தம்பி மனசை புண்படுத்தினீங்க, அதை விட்டுருங்க. அது நகர்த்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் 10 கம்பி அனுப்பிச்சிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா that is going to be a massive thing going forward, being 2 away games against a quality teams. I have given my edge towards CSK for a genuine reason because of spin attack. சாரும் அதே தான் சொல்லியிருக்காரு. Let us see who comes on top. 17 வருஷம் கழிச்சு கஜை முகமது ஆர்சிபியா இல்லைன்னா எங்க ஊர்ல முத்துப்பாண்டி கோட்டல அப்படின்னு சொல்ற சிஎஸ்கேவா நாளைக்கு வந்து ரிவ்யூ வித் யுவர் வெரி ஓன் ஆக்டோபஸ் until we come back and entertain you for that blockbuster El Clasico game. Thanks a lot and bye bye.